மற்றெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும். முகில்னா மேகம். எல்லா பசுஞ்செடிகள் கொடிகள் தாவரங்கள்லாம் என்ன பண்ணோம், வானத்தை நோக்கியே பார்க்கும். என் வானமே எனக்கு நீ மழை பெய்யக்கூடாதா, நாங்கெல்லாம் சுருண்டு கருண்டு பாழா போறோமே, அதனால அது மழை வேணுங்கிறதுனால அது பார்க்கலாம். அந்த வான் மறந்தாலும் உன்னதான் நோக்கி இருக்கேன். தாய் சேய் தாய் தனத்திலிருந்து பால் கிடைக்குமான்னு நோக்கம் அந்த குழந்தை. வறுமைக்காக சொல்வார், தாயை நோக்கியது சேயில், சேய் நோக்கியதுனாலே தாய் கணவனாரை நோக்குகிறான். கணவன் தன்னுடைய எஜமான் நோக்கிறான். எஜமான் கடைசியில் பார்த்தான், அவனும் வானதான் நோக்கிறான். வான் வைத்ததே நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குலாம் கொரோனா பீரியட்ல எவ்வளோ பேரும் சம்பளம் இல்லை. முதலாளி என்ன பண்ணுவார், நான் என்ன பண்ணுவேன். இந்த நால்வரில் பார்த்தீங்கன்னா அப்பசாமினா ஒரு வழி சொல்லிக்கிறார். விரைவில் தீயினன் பாலிப்படு நெய்வோல் மறைய நின்றுடன் மாமணி சோதியல் உறவுக்கோல் நட்டு பாட்டெல்லாம் தெரியும். அவர் உறவுக்கோல் நட சொல்லுகிறார். என்ன உறவுன்னா, பெருமானிடத்தில் நீ ரிலேஷன்ஷிப் உறவை வைத்துக்கொள். ஞானசம்பந்தம் பெருமான் இறைவனை தந்தையாக பாவித்தார். நாவரசர் பெருமான் இறைவனை முதலாளியாக பார்த்தார். போனஸ் கொடு, சம்பளம் கொடு, கொஞ்சம் ஏற்றி கொடு, லீவு கொடு, மெடிக்கல் லீவ் சேங்ஷன் பண்ணு, பென்ஷனை போடு, இப்படி அப்ளிகேஷன் போடுறதே வேலை. அவர் முதலாளியாக பார்த்தார் பெருமானை. இந்த உலகம் ஆன்மாக்கள் எல்லாம் குழு பெருமாறு வழி செய்யணும்னு கேட்கிறேன். பிறர் பொருட்டு வேண்டிய வேண்டுதல் நாவரசர் பெருமானுடைய வேண்டுதல். சுந்தரமூர் சுவாமிகள் தோழமை மாறும். கற்பூரம் தமிழ் சார்ந்தும் எனக்கு படித்தருள வேண்டும். நாகம தேவாரத்தில் திரு பாச்சலாத்திரம் வர நீ எல்லாம் பிற தெய்வம் இல்லையப்ப, எனக்கு எத்தனையோ கடவுள் தான், நீ என்னன்னா யாரும் தரமாட்டாங்களா என்று முறைமை சார்ந்து அவர்கள் முறையிடுகின்ற ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா அது மிஞ்சியதாக சொன்னூர் சாமி. மணிவாசக பெருமானுடைய உள் உணர்வை காட்டிய தமிழ். அவர் சகமார்க்கம் இரண்டரை கலந்த நிலை. ஞானசம்பந்தர் இறைவனை தந்தையாக பாவித்தார். நாவரசர் பெருமான் இறைவனை முதலாளியாக பார்த்தார். சுந்தரமூர் சுவாமிகள் சிறந்த மெய் கூர்ந்த மெய் நட்பனாக பார்த்தார். மணிவாசக பெருமான் இரண்டரை கலந்த ஒரு வார்த்தை திருவாசகத்தில் அதுபோது அவருடைய விஞ்ஞானமும் கலந்த வரி. என் எப்பு துணைதரும் அற்புத அமுததாரைகள் என் எப்பு துணைதரும் ஏத்தினன் இவரே சொல்லல. நர்ஸ் குளுக்கோஸ் ஏற்றா, செல்லன் பாட்டில் வச்சு நமக்கு ட்ரிப் இருக்கு. யார் ஏற்றினா டாக்டர் 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றினான்னு சொல்றோம். மணிவாசக பெருமான் உடம்புல நரம்புல ஏற்றுந்தா சொல்லல, எலும்புக்குள்ளே இருக்கிற உள்ளே ஏற்றிருக்கிறான்னு சொல்ற. அங்க உண்மையா ரத்த ஓட்டமே கிடையாது. எலும்புக்குள்ள இருக்கிற மஞ்சையில போன் நேரோல பிளட் சர்க்குலேஷனே கிடையாது. அங்கே ஏற்றினாய் பெருமானே என்று சொல்லுகிறார். அப்ப ஏற்றினா அவனா மயக்கம். அந்த மயக்கம் என்னன்னா அருள் மயக்கம் வந்தது எனக்கு என்று மணிவாசகர் பதிவு செய்வார். ஆனால் இரண்டரை கலந்த நிலை. இப்படி நால்வருடைய அருள் நெறிகளை நாவரசர் பெருமான் உறவுக்கோல் நட்டு கல்யாணம் பந்தகால் நட்டான். மணப்பந்தல்ல மணமேடையில அரசாணி காலம்னா எல்லா பந்துக்களையும் ஒரு வாரம் முன்னே அப்பெல்லாம் கல்யாணம். ஒரு வாரத்துக்கு முன்னே எல்லா சொந்த பந்தங்கள் நட்பு எல்லாம் அவங்க ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்வாங்க. இப்போ 1.5 மணி நேரம் கூட யாரும் இருக்க தயாராக முன்னாலே எல்லா வேலையும் முடிச்சிடறான். காலையில் பார்த்தா ஒரு 100 பேர் 150 பேர் 50 பேர் இவ்வளோதான் சொந்த பந்தங்கள். என்ன பண்ணுறாங்க, சார் இருந்துட்டு போகிறான்னு இருக்கிறாங்க. வாழ்க்கை வந்தேன்னு வாயில வரல, அப்படி வீழ்த்தும் காலமாக போய்விட்டு. ஆகையினாலே இந்த நேரங்காலம்லாம் பந்த காலம் இப்படிதான் வச்சிருந்தாங்க. பத்திரிகை கூட உடன் நிகழும் காப்பு கடைகள் வரை இருந்து நீங்கள் இதை நடத்தி தர வேண்டும். இப்போ காப்பு கட்டுறதா என்ன கட்டுறதுன்னு இல்லை, ஆனாலும் இதெல்லாம் மாறி போச்சு. ஆகையினால் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இறைவன் எல்லா நிலையிலும் நின்று நமக்கு உறவாக நிற்கின்றான். அவன்தான் பெரிய பந்தமுடைய ஒரு பெரிய நம்ம பந்தம் அறுத்து என்னை பக்குவம் ஆக்கி உன் சொந்தத்தில் சேர்க்கின்ற பெருமை நம் பட்டினத்தாருடைய
கூற்று. அப்படியே அப்பர் பெருமான் நிரம்ப பாடுகிறார். திருமுறைப்பாடி நாட்டில் பிறந்த செய்தி அதெல்லாம் வரலாறுலாம் உங்களுக்கு நிறைய தெரியும். அதில் சேந்தனார் ஒரு செய்தி சொல்றார். அல்லியங்கும்பணத்து ஆவூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகன். சமணத்திலிருந்து வந்ததுனால அவர் நெறிவகுத்த இவரை பாடுகிறார். பின்னால என்னை செல்லுமாறு வெல்லுமாறு நெறிவகுத்தாய் என்று பாடுகிறார். திருவாமூர்ல இருந்தவரை அல்லியங்கும்பணத்து ஆவூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகன். தந்தை பெயர் புகழனார். வாரியார் சார் மாது இனி யார், இது மாதிரி ஒரு அம்மா இனிமே யார் எழுதப்படா அப்படின்னு சொல்றார். அப்படி திலகவதியாருடைய தமக்கையாருடைய பேர் உந்துதல் அருள் உந்துதலினாலே இவரை சைவத்துக் கொண்டு வந்தார். திருவாழும் திருநீரி திலகவதியார் நடிப்ப பெருவாழ்வு வந்ததற்கு. அப்படி விபூதியினுடைய பெருமையை அங்கே நமக்கு உணர்த்துகிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி தலங்கள் தோறும் செல்கிறார். உழவார பணிகள் எல்லாம் செய்கிறார். எல்லா பாடல்களையும் பாடத் தொடங்கும் போது பத்தாம் அறிவின் திரைக்கடல் நீந்திய பாவலனே என்று சிவபிரகாசம் போறாரு. சாத்திரம் அவரு சாத்திரமும் தோத்திரமும் ஆனால் கண்டாய். ஒரு இடத்துல சாத்திரத்தின் தோத்திரத்தையும் போன்னு சொல்லிடுறேன். திருவாலங்காட்டு தேவாரத்தில் பதிவு பண்றேன். ஆனா திருவாரூர் தேவாரத்தில் வந்தோடனே கொஞ்சம் சாதாரணமாக தெரியும். சாத்திரமும் தோத்திரமும் கொண்டு என் செய்வீர், சாத்திரம் பல பேசும் சிழக்கர்கள், சாத்திரமும் தோத்திரமும் கொண்டு என் செய்வீர். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? பெருமானுடைய 5 எழுத்த சொல்ல தெரியலன்னா இதெல்லாம் ஒரு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காலத்தை அவனே போக்கிறீரே, கேளுங்க. கேட்டபடி நிற்க வேண்டும். இட்டை கூடுதல் வேண்டும். நிற்பதற்குரிய உங்களுடைய மனம் சங்கதியாகவில்லை என்று சொன்னால் அத்தனையும் முடியும். ஆனால் அவர் 2 இடங்களிலும் வெவ்வேறு இடங்களிலே அதை நமக்கு உணர்த்தியிருக்கிறார். திருக்கீழ் வேலூர் 2 காரணங்கள் சீக்கிஸ் அவர்கள் உரை எழுதும் போது ஒரு குறிப்பை சொல்கிறார். அவர் உரை எழுதி தூண்டிய மகான் யாருன்னா கைப்பாக்கும் சதாசிவன் எங்கும் தான். அவருடைய பெரியபுராண சொற்பொழிவை கேட்டுதான் சீக்கியசு உரை எழுதி தொடங்கினார் என்று அவரை பதிவு செய்திருக்கிறார். ஒரு 2 செய்தி சொல்கிறார். சிவபுராணத்துல சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லுவார். அந்த வரி உரை நூல்கள்லாம் எழுவதற்கு தோன்றுவதற்கு அடித்தளமாக இருந்த காரண ஞான வரிகள். அப்புறம் பெருமான் சொல்வார், சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்திருளை வாங்காதான். எல்லாம் பாடிடுவோம். கொஞ்சம் பொருள் தெரியும், உடனே தெரியாது. பலகாலம் பாடியாச்சு, பாட்டு நல்லா மனப்பாடம் ஆயிடும். இது என்ன பொருள் விளங்கலையே சார், அதுதான் இந்த மாதிரி இயல் சொல் நிலைகளை உங்களுக்கு அறிவிக்க செய்கிறார். இப்போ நூல்கள்லாம் நிறைய வந்து இப்போ இந்த திருக்கேழ்வூர் திருத்தாண்டத்தில் இதை பதிவு செய்கிறார். திருத்தாண்ட வரிதான் அதை பதிவு செய்யும் பொழுது ஒவ்வொரு பாடலையும் பொருள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அழுத்தமாக நமக்கு பறைசாற்றுகிறார். அந்த 2 நமக்கு உரை நூல் எழுவதற்கான காரணங்களாக இருந்தது. அழகில் ஞான கடலை செய்யப்படும் அமிர்த யோக சிவ ஒளிப்புக அரியரோனுக்கு அருளினை செய்யும் அறைய திருவடிகள். திருவடிகள் பரஞானம், ஒரு திருவடி பரஞானம், இன்னொரு திருவடி அபரஞானம். 2 திருவடியும் சேர்த்தால் ஒரு ஞானமாக நமக்கு போகும். ஆனால் தான் திருவடி தொழுவது என்பதுதான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பெருமானை வணங்கினாலும் ஒரு முதிர்ந்த நல்ல ஞான நிலையிலே தன்னை மாற்றிக்கொண்டு அனுபவம் பெற்றவர்கள் எல்லாம் பெருமானை திருவடியைத்தான் கொள்வார். ஆனால் நாவரசர் பெருமான் தொடக்க நிலையில் இருந்து நிறைவு பாடல் வரை திருவடியே தொழுது பாடியிருக்கிறார். இப்போ காஞ்சி புராணத்தில் அவர் அவருடைய வடிவத்தை சொல்றார். ஏன்னா காஞ்சி புராணத்தை பற்றி நாங்கள் அந்த ஆட்டக்கலையில் படாத பாடுபட்டோம். 76 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த நூல் வெளிவந்தது. பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் இந்த பொழுதும் பெரிதுவக்கும் என்ற வள்ளுவருடைய வாக்கு போல அது பெரிய மகிழ்ச்சியாச்சு. இடையரா பேரனும் மடைவாரும் இடைவெளியும் உழவாரத்தின் படையரா திருத்தரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சு. வேண்டேன் வேறொரு தெய்வம், உள்ளேன் பிற தெய்வம், சிறு தெய்வம் தேடே,
இந்த பெரிய அடிப்படை கொள்கைதான் பெருமானுக்கே என்னுடைய திருவடிக்கு பதித்த நெஞ்சு. உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் வேண்டேன். இந்த கொடியை பிடிச்சிட்டார் நாவரசன். நடையரா பெரும் துறவு. துறவுன்றதுல வள்ளுவர் ஒரு அதிகாரமே வச்சிருக்கார். துறவு அதிகாரம் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கார். அதிகார அமைப்பில் திருக்குறள்ல பல்வேறு வியப்புகள் இருக்கின்றன. 40வது அதிகாரம் கல்வி. 41வது அதிகாரம் எது தெரியுமா? கல்லா அப்படின்னு வச்சார் பக்கத்திலே. 42வது அதிகாரம் எது தெரியுமா? கேள்வி. படிக்கலையா மடவா உட்கார்ந்து கேள்வி. 40 படி. 40 படின்னா லெட்டர் இல்லை. 40வது வயசுல படிக்கணும். 41வது வயசுல படிக்காம இருந்தீங்கன்னா 42வது வயசுல போய் கேட்க ஆரம்பிச்சு. இந்த அதிகாரம் எவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி கடிகாரம் 12 எண் முள்ளு. ரயில்வே கடிகாரத்தை பார்க்காதீங்க, நம்ம கடிகாரம். இதுல பெரிய முள் 2 முள்ளு ஒன்னா சேர வேண்டும். அங்கங்க நிற்கும். 1 நிற்கும், 2 நிற்கும், எல்லா ஸ்டாப்பிங் நிற்கும். 12 வந்து 2 சேரும். அது உச்சமான எண்ணு. திருக்குறள்ல இது அதிகாரம் என்ன தெரியுமா? நடுநிலைமை. 12வது அதிகாரம். இப்ப துறவு வர்றேன் இங்க சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்குமேன்னு சொல்றாங்க. என் வாத்தியார் வேலை பண்ண இல்லையா? சொல்லி துறவு என்ற அதிகாரத்து எடுத்தோடனே காவி கட்டிட்டா ருத்ராட்சம், விபூதி, கட்டை, பட்டை, மொட்டை எல்லாம் இதெல்லாம் துறவு ஆகாது. அது முன்ன 2 டெஸ்ட் வைக்கிறார் வள்ளுவர். அதாவது அவாறுத்தல்னு ஒன்று வைக்கிறார். முன்னதிகாரத்துக்கு முன்னதிகாரம் நிலையில எல்லாம் பரிமாறியாச்சு. காசு ரூபாய் வச்சுட்டாங்க. காலையில் கிரகப்பிரவேசம் நிகழ்ச்சிட்டேன். இது எப்படா விடுறது? 40 எச்சி ஊறுது, உண்மை சுடக்குது, கையும் பறைக்குது. அடுத்தவங்க தொடரானான்னு பார்த்து வேகமாக இருக்குது. அதுக்கே அவா இருக்க முடியலன்னா உலகப்பற்றுகளை இருப்பது எப்படி முடியும்? அதனால அவர் என்ன பண்ணார்? அவாறுத்தல்னு ஒரு அதிகாரம் வச்சார். சரி, அதில் டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு சார். ப்ரிலிமினரி தேறியாச்சு. அடுத்த டெஸ்ட் வாழ்ந்தேன். மெய்யுணர்தல்னு ஒரு அதிகாரம் வச்சார். அது நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் தான் சார் துறவு. அர்த்தம் பாருங்க. கடைசி அதிகாரத்துக்கு முன்னதிகாரம். கடைசி அதிகாரம் 3 பேர் வச்சார். அது ஆகும் பொருள் நன்றினை தீமை. இப்ப இந்த பெருந்துறவு ஏன் போட்டாருன்னா இந்த அவாறுத்தலும் மெய்யுணர்தலும் துறவுக்கு வேண்டிய அடித்தானங்களை தாண்டியவர் நாவரசர். ஆகையினால்தான் அவருக்கு பெருந்துறவு என்று பெற்றார். 2வது எந்த சிந்தனையும் வரல. ஒருத்தர் சாமியாரை போறேன், சாமியாரை போறேன் எதிர் வீட்டில் போய் சொன்னார். அவர் தினமும் ஒவ்வொரு திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை தவறாக போய் சொல்றாரு. நான் சாமியாரை போறேன், சாமியார் நான் தான் சொல்றேன் வச்சுக்குவேன். என் எதிர் வீட்டு கடைக்காட்டேன். அவர் பார்த்துனா இருந்தார். ஒரு நாள் துண்டை எடுத்து தோழ கொடுத்தா அவர் சாமியாரை எல்லா துணியும் அவர் போட்டு சொன்ன போல துறவு என்பது மனத்தினாலே துறப்பது, சிந்தையினாலே துறப்பது, வெறும் உடலினாலே மாறுபாடை காட்டுவது துறவு அல்ல. இவர் ஏன் பெருந்துறவுன்னு இந்த காஞ்சிபுராணத்தில் இருக்கிற செய்தி அதுக்காக சொல்றாங்க. பெருந்துறவு என்பது அவ்வளவு எளிமையான காரணம் அல்ல. எந்த நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாது திண்ணிய மனத்தினான் என்பார் சேர்க்கிறார். கைலைக்கு போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. அவனை காணாது மீளேன்னு அதான் திண்ணிய மனம். அதனால ஒரு பெருந்துறவுன்னு ஒரு அடமொழி போட்டார் சிவஞான சுவாமி. நாவரசருடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகிதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழலாம். இது காஞ்சிபுராணத்துடைய செய்தி. அவர் ஒருவார் அறிமுகப்படுத்தும் போது சொன்னதனால சொல்லாமல் இருக்கு எனக்கு மனசு. ஏன்னா எங்கள் ஊர் செய்தி இது. அதனால் இப்போ இதையும் பாடினார். காஞ்சிபுரம் திருத்தாண்டத்தையும் பாடினேன். எங்கள் ஊரில் இந்த மகா சன்னிதானம் தொண்டை மண்டலத்தில் அவங்க எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி தொடங்குதுன்னா மனத்தகத்தான் தான் பாடுவார். தர்மபுரத்தார் பாடும்போது அது கொஞ்சம் நயப்படுத்துவார். கடைசி காடத்தியானவன் என் கண்மூடானே, அவன் எங்கடா இருக்கான்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்பார். காடத்தியான் அவன் என் கண்மூடானே, அவன் என் கண்ணிலே இருக்கான்பா.
வெளிப்படுத்துவார். அது மாதிரி திருத்தாண்டகத்தில் பல்வேறு சுவைகள் அவரவர்கள் துணியிலேயும் அந்த சுவை மாறும், துணியிலேயும் ஈர்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த வளர் திருத்தொண்டின் நெறிவாட வரிஞான தபமுனிவர் என்று சேர்க்கிறார் வர்ணிப்பார். அப்படிப்பட்ட இவர் தூங்கானை மாடத்தில் சோளம் வகித்தார். நல்லூரிலே திருவடியினுடைய பெருமையை உணர்ந்து திருவடி தீட்சை பெறுகிறார். அதெல்லாம் பாண்டார். நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தாய் நல்லூர் என் பெருமானார் நல்லவாறே முடிக்கிறார். நினைப்பவர் அடியார் நினைந்துரும் அடியாரை நைய வைத்தார். சார் போச்சு சார், நான் பக்தி பண்ணி என்ன புரியும்? நல்ல நினைந்து உரிய அவனை பக்தி நயத்தோடு நான் பரவசமாக நான் நினைத்தால் எனக்கு இல்லாத சோதனையெல்லாம் கொடுக்குறாங்க பெருமாள். அந்த வரியோடு நின்று போறேன். அடுத்த வரைக்கு வரணும். எங்கள் அருடைய வடிவமையார் பாடம் நடத்தும்போது சொல்லுவார், அதாவது நீ நாளும் நன்னெஞ்சே நிலை கண்டாய் யாரறிவார் சாநாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டுளானுக்கே அங்க சொல்லாம அந்த நவுன் அங்க போடக்கூடாது. நீ நாளும் நன்னெஞ்சே நிலை கண்டாய் வாழ்நாளும் சாநாளும் யார் அறிவார் அங்க நிறுத்தும். சாய்க்காட்டுளானுக்கேன்னு தனியா வரணும் அந்த வார்த்தை. பெருமானுக்கு சாநாளும் வாழ்நாளும் யார் அறிவாரும் பாடி அப்படியே பாடி. அதனால சொல் நயன்களை எல்லாம் பிரித்து பாடும் பொழுது பொருள் சிதையாத வண்ணமாக கேட்கணும். பலகாலம் கேட்டு கேட்டு மகிழும் பொழுது தருமபுரத்தாருக்கு அடுத்து நமது சென்னாவளுடைய பாடல் எல்லா வகையிலும் அது பண்ணாகட்டும் இசையாகட்டும் எடுத்து அச்சரமாறாமல் பொருள் அறிந்து பாடுகின்றேன். நான் அறிந்தவர், நான் யாரையும் நான் குறைச்சி சொல்ல விரும்பல. என்னுடைய பாத்திரம் எனக்கு ஒஸ்தி, அது மாதிரி அது பாத்திரம். அதுபோல இந்த பெருமான் திருவையாறுடைய போகிறார். அங்கே கைதை காட்சியை காண்கிறார். திருத்தாண்டத்துக்கு வரப்போறேன். அவர் முதல்ல இந்த சூழல் நோய் வந்த இடம் அவருக்கு திருவதிகை. அந்த திருவதிகையிலே அவர் பாடுகின்ற பொழுது அதுக்கு முன்னால் அப்புதடியுடைய ஒரு சிறிய 2 செய்தி சொல்லி நான் திருத்தாண்ட செய்தி சொல்லி நிறைவு பண்ணேன். நால்வர் பெருமக்கள்கிட்ட சிவனடியை சிந்திக்கின்ற தன்னுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் 63 நாயன்மார்ல 63 நாயன்மார்ல ஒருவர் என்ன பண்றார், ஒரு 3 முதலிகளில் ஒருவரையே இறைவனாக நினைக்கிறார். இதெல்லாம் தெரியும். நான் யாரை சொல்றேன்? அப்பூதியடிகள். அவருடைய பெருமையை சேர்க்கிறார் என்று சொல்லும்போது சொல்வார், தாண்டவம் புரியவல்ல தம்பிரனாறு கண்பர் ஈண்டிய புகழின்பானால் எல்லையின் தவத்தின் மிக்கார் என்பார். அபூதியடிகளுடைய பெருமையை எல்லை கடந்த தவமுடையவர் அபூதியடி. அவர் யாரை நித்தம் பூசிக்கிறார் வணங்குகிறார் என்றால் நாவரசர் பெருமானையே நினைக்கிறார். பெருமானை பற்றி நினைப்பதே இல்லை. அவரை தொழுது அழுது அடிவேறி பெற்ற இந்த நாவரசரையே இவர் தெய்வமாக கருதுகிறார். அவரை காண வேண்டும் என்று விளைகிறார். அவர் வந்த நாள் இவருக்கு யாரும் தெரியாது. அப்படி அங்க எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டாங்க. காப்படி அரைப்படி தராசு எல்லாம் சொல்லி செய்து. அப்போ அவர் கேட்கிறாரா, வந்த நாவரசர் பெருமான் கேட்கிறார். இவர் யாரும் தெரியல. அப்பூதியடி எங்க வீட்டுக்கு வந்தார். வந்தவர் அடியார் வாங்கன்னு சொல்லிட்டேன். வந்தவர் யாரும் தெரியாம அவருடைய தோற்றம் மலிந்தவர் வேடம் மாலையின் நயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்துவனை பிரணாமித்தோம். அப்ப அவர் உள்ள கூப்பிட்டாச்சு. அவர் என்ன நினைக்கிறார், வந்த உடனே எல்லாத்தையும் பார்த்தார். நீங்க என்ன எல்லாத்தையும் உன் பேர் என்ன? என் பேர் அப்பூதியடி. உன் பேரை வைக்காம வேறொரு பேர் எழுதி இருக்கிறாயே, இது என்ன நியாயம்? எப்பவுமே கோபம் வராத அப்பூதியடிகளுக்கு அப்போ கொஞ்சம் கோபம். ஆனால் தான் இந்த பாட்டை சொன்னேன். எல்லை கடந்த தவனுடைய ஒருவர் கோபிக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த சிந்தனை மாற்றம் தந்தது யாரா நாவரசர். நின் பெயர் எழுதாமல் வேறொரு பேர் எழுதியதன் காரணம் என்ன கேட்கிறேன். அப்போ ஒரு வந்துதான் கோபம். இந்த நாவுக்கரசர் என்ற பெயரே தெரியாம நீ சைவ வேடத்தோடு உள்ள வந்த, இவருடைய பேர் தெரியலன்னா நீ சைவனே கிடையாது என்று சாடுகிறார் அப்பூதியடி. அப்பதான் வந்தவர் நாவுக்கரசர் தெரிஞ்ச பிறகு அப்படி என்ன பண்றாரு
குசேல பாக்கியத்தில் சொல்வார், அனைத்திலும் நீத்தம் போல் நீண்ட பூம்பள்ளி நீத்து. குசேலர் போனார் கண்ணனை பார்க்கறது, அவருக்கு இதெல்லாம் கொடுக்குற வாரியாக சொல்வார். அக்குள்ள வச்சுட்டு போனான்னா அந்த வேர்வெல்லாம் அந்த அவுள்ள இறங்கி உப்பு இல்லாதவங்க உப்பு போட்டதான் ஆகி போச்சோம். அவ்வளோ நயமாக சொல்லுவார். அவர் கொண்டு போகிறார் நம்பாங்க. அதை கண்ணை அவரு பார்க்கலாம் துவாரகை. மனிதரும் அன்பின் வந்த வன்பதி அவிழ்த்து நோக்கி ஒலிதரும் கடற்காலையின் ஒருபடி அவரை காதல் பொலிதரை எடுத்து வாயில் போகட்டு கொண்டான் மாறும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. அது மாதிரி அபூதிகள் நாவரசரை பார்த்த உடனே கற்பகம் எது கண்டார் போலும், கற்பகம் எது கண்டாலும் கொடுக்கக்கூடிய அம்பிகை அதை பார்த்தது போல் அற்றவர்கள் அருள்நிதியம் பெற்றார் போலும். ஒரு ரொம்ப வறுமையில கிடக்கிறான், ஒரு தங்க குடத்து நிறைய தங்க காசை உள்ள நிரப்பி கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வருதான் அபூதிகளுக்கு யாரை பார்த்துருவாங்க, நாவரசர் பார்த்து. அப்படி பல அற்புதங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. மெய்யறிவு முதிர்ந்ததனாலே இத்தகைய தன்மையால் அவர் வணங்குகிறார். இந்த ஏழை திருத்தாண்டத்தை பற்றி நான் சொன்னேன். அங்கதான் கொஞ்சம் அதிக நேரம் கொடுத்து நான் எடுத்துட்டு என்னுடைய இந்த சூழ்நிலையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் நேரத்தில் முடிச்சிருக்கோம். ஏழை திருத்தாண்டத்தில் 3ஆம் திருமுறை 3வது பதிகம் 4ஆம் பதிகம் 5, 6, 7 5 பதிகங்களில் திருவதிகை பதிகத்தில் நான் சொல்றேன். திருவதிகை பற்றி இப்போ நாம் கொஞ்சம் பேசணும். என்ன அதான் தொடக்கம். அங்கே 5 பதிகங்கள், அது 5 பதிகங்களில் 3வது பதிகம் மட்டும் ஏழை திருத்தாண்டகம். மீதி 4, 5, 6, 7 4 பதிகங்களும் அது பொது திருத்தாண்டகமாக வைத்திருக்கிறார். இப்போ ஏழை திருத்தாண்டகம்னா என்ன? ஏழை தொழும்பனே எத்தனையோ காலரெல்லாம் பாடுக்கரைத்தேன் பரம்பரணி பணியாதே என்பார் மணிவாசர் பெருமாள். பெருமானே உன்னை வணங்காமல் இத்தனை நாள் குறும்பாட பாலனாய் கடிந்த நாடு பாட்டு. குழந்தை பருவத்தில் உங்களுக்கு வயசு என்ன? 4 வயசு இல்லை, 87 வயசு வருது. ஒருத்தர் சொல்ற, என்னங்க 87 வயசு, தலையெல்லாம் பட்டையா போச்சு, இப்படி ஆயிருங்க, கழுத்தெல்லாம் ஷேக் ஆகி போச்சு, 4 வயசு இருக்குங்களே. இல்லை சார், ஒரு பள்ளிக்கூட படிப்பு வரையும் ஒரு 16 வயசு போயிடுச்சு, கல்லூரி படிப்புன்னு ஒரு 6 வயசு போயிடுச்சு, உத்தியோகம் விட்டு சொன்னால் அது கொஞ்சம் போச்சு, மனைவியோட போராடி குடும்பம் நடத்தி மக்கள் வாழ்லாம் வாழ்ந்து அது கொஞ்சம் போச்சு, ஒரு 4 வருஷமா சத்சங்கத்தில் வந்து நல்லதை கேட்டுக்கிறேன், இதான் இந்த வயசு. அந்த மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஏழை என்ற சொல் என்ன, எதற்காக பெருமான் கையாண்டிருக்கிறார் நாவுக்கரசர், அது ஒன்று போதும் என்னை தலைப்பு. மனதை எளிமையாக்கியவன் ஏழை, அவ்வளவுதான். இது வேணும் அது வேணும், உலக பற்றுக்கோடிலிருந்து நீங்கி வருவதற்கு நம்மால முடியாத காரியம். அது அவ்வளவு ஈஸியா ஆயிட்டாரு. ஆகினால ஒன்றை பற்றுவதற்கு இன்னொன்றை விட்டாலும் ஒன்றை பட்ட முடியும். இப்ப தீட்சைன்னு என்ன சொல்றாங்க? ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுக்கிறார். நன்மையை தந்து மந்திர உபதேசத்தினால் அவனுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு கொடுத்து அங்க இருக்கிற அக அழுக்குகளை எல்லாம் எடுக்கிறார். தீட்சை தேர்கூண்ட அழிக்கணும்னா கொஞ்சம் தீப்பந்தம் வேணும். தீப்பந்தத்தை எடுத்துட்டு போனோம்னா தேன்கூண்ல இருக்கிற தேனீக்கள் எல்லாம் நம்ம கொட்டாதவாறு அதை முதல்ல தீச்சி எடுத்துப்போம், பிறகு தேர்வுடைய கொள்ளாது. அதுபோல தீட்சையும் அப்படிதான். இங்க ஏழை திருத்தாண்டம் ஏழை என்பதற்கு என்ன காரணம்னா, ஒரு 10 இடத்துல போட்டுருக்கு சார், 5 பங்களா இருக்கு, 2 லாரி வச்சிருக்கார், அது இல்லாமல் 20 லாரி ஓடுது, மண் லாரி ஓடுது, ராத்திரிலாம் மணல் லாரி ட்ரிப் அடிக்குது. அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஒரு லட்சணம் என்ன. எல்லாம் ஓடுது, எதுவும் ஓட மாட்டேங்குது. என்ன ஓட மாட்டேங்குதுன்னா நல்ல சிந்தனை ஓடுது. அவர் பணம் சம்பாதித்தே குறிக்கோள்னா எங்கே போவார்னு தெரியும். ஒரு குட்டைக்கு போவார், அதில் ஊறி மட்டை ஆயிடுது. ஆகையினால் ஞான சிந்தனையிலே வருவதற்கு வேண்டிய மனம் வந்தால் மனம் தளர்ந்து போகும். இதெல்லாம் புறநிலைகள். நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலாம் ட்ரெஸ் கோட் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் நிறைய யாத்திராட்சம் போவேன். குஜராத்தில் அஹமதாபாத்தில் ஒரு லாட்டில் போய் நான் வேட்டி கட்டின்னு அப்படியே பஸ் விட்டு இறங்கிட்டேன். என்னை ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டாங்க ரிசப்ஷனில். நான் போய் திரும்ப பேண்ட் எடுத்து போட்டு வந்து வாங்க சார். அதாவது இவங்க ஏதோ தேவைப்பட இங்கே ஏதோ கிராமத்துலேருந்து வந்து நான் முடிவு. அப்போ என்ன தெரியுது, நமக்கு வேட்டி கட்டினா அழகுதான், அதான் முறை. இப்போ இந்த சபைக்கு வர்றோம், நான் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து உட்கார்ந்தா அந்த சபைக்கு லாய்க்கா
இந்த ஆளை எவன்டா நான் முதல்ல கூட்டு அனுப்பிட்டேன். அங்கே ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. அந்த மாதிரி மனதுக்கு ஒரு கோடு இருக்குது. பற்றுக்கோடு என்பது எல்லோருக்கும் இருக்கும். அதிலிருந்து ஒவ்வொன்றாக சர்க்கிள் வர வேண்டும். சர்க்கிள் பூஜ்ய ஸ்தானத்தில் நிற்கணும். வெண்டரம் இப்படி ஆடும் கொடுத்த சாய்வு நின்று போச்சு. ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் முடிஞ்சு போச்சுன்னா அது 0 பாயிண்ட் வந்துடும். அப்போ வந்த பிறகு திரும்ப அதை ஆட தொடங்க வேண்டும். அது தொடங்காத நிலையிலே நின்று விட வேண்டும். உயிர் போயிடும்னு அர்த்தம் இல்லை. மனோநிலைக்கு சொல்றான். மனாதீதம் கடந்த நிலை. அந்த நிலையில் நின்று நாவரச பெருமான் பாடுகிறார். ஆகினால் அவருடைய மனதை ஏழையாக்கிறார். நம்மளா உடம்பினாலோ பொருளாதாரத்தினாலோ வசதிகளினாலோ ஏழையாகலாம். இன்னைக்கு ஏழையாகலாம் 4 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திரும்ப எல்லா செல்வமும் வந்துவிடும். நம்ம குமரகுருபர்கிட்ட போய் பாருங்க, செல்வம்னா என்னன்னு சொல்றேன். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்பது. பெரிய சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தா செல்வம் இல்லை. சுழித்தோட வாக்கில் சுருக்கானது செல்வம். பிரார்த்தனை நீர்க்குமணி வருகிறது. அந்த நீர்க்குமணியை ஒருத்தன் போட்டோ எடுக்கிறது. அப்போ இப்போ டிஜிட்டல் கேமரா வந்து அந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். நாங்கள்லாம் எஸ்எல்என்சி படித்த மாணவர்கள் 12th முடிச்சாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. குரூப் ஃபோட்டோ குரூப் நீங்கள் முன்ன உட்காருங்க சார். அப்போ எல்லாம் கருப்பு துணியை ஒன்று போட்டு இந்த மாதிரி கேமரா சார் இருக்கிற மாதிரி அவர் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்படி இருக்கா அப்படி இருக்கா நேரம் நின்றுதோ ஆச்சுங்க எடுத்தே சீக்கிரம் சொல்லையாங்க. நான் கூட பயிற்சி நடக்கும் 10 நாள் துறை சார்லாம் வருவாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு 3 நிமிஷத்தில் வேலை முடியும். என்ன காரணம்? நான் இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றம் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. சீக்கிரம் எடுத்துடுறோம். இப்போ நாங்கள் வர விஷயத்துக்கு வரேன். இந்த நீர்க்கு மொழியை ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கங்காட்டி நீர்க்கு மொழியை உடஞ்சி போச்சு. அப்புறம் இன்னொரு தடவை குமிழி வருமானு பார்க்கணும். அப்போ ஒரு தடவை ஃபோட்டோவை சரி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம லைஃப். இப்போ மனசு என்ன பண்ணுதுன்னா தாவி 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 சென்று பற்றுக்கோடை எட்டி பிடிக்க பார்க்கிறது. இதை தொடர்ந்த நிலையிலே இருந்தவர் நாவரச பெருமான். ஆனால் தான் ஏழை திருத்தாண்டகம் என்ற ஒரு தாண்டகத்தை அவர்கள் அருளி செய்திருக்கிறார். எப்படி அருளி செய்தார்னா பெருமானிடத்திலே எளிவந்த தண்ணி. அதை வடநாட்டு பணியெல்லாம் சொல்வார். தனித்தறி முத்தறி விழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரை பாலா சொல்லிட்டு அவர் சொல்லுவார், எடுத்த கற்பம் சாப்பிட்டினதே தேன் கலந்து ஊன் கலந்து அதில் நான் கலந்து. நான் தான் நீங்கள் வைக்கிற பரோட்டா கடையில் இருக்கிற நான் இல்லை. நான் என்ற போதும் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கணும். நான் ஒருத்தன் செருப்பு தைச்சிங்கன்னா செருப்பு அங்கே வச்சு ஒரு 2 பேருக்கு அங்கேருந்து எக்ஸ் வரல செருப்பு தைக்க விட்டா அவன் நல்லா உயிராக வச்சுன்னு ரொம்ப அட்டகாசமாக இருக்கிறான். 5000 படத்தில் இருக்கான். செருப்பு தைக்கிறவர் எங்கே போகிறீங்க ஐயான்னு கேட்டான். நான் அடுத்த வாரம் கைலாயம் போகணும், நான் இறைவனத்தில் போகணும் அப்படின்னா. சரி போங்க, நீங்கள் போனால் போவீங்க. நீ எப்போ போவேன்? நான் போனால் போவேன். நான் போனால் போவேன். நான் என்ற அகந்தை போனால் நான் இங்கிருந்தவாறே கைலாயத்துக்கு போவேன். ஒரு செருப்பு தைக்கிறவங்க கொடுத்த ஞானம் தைக்க வந்தவருக்கு ஞானம் இருக்கு. ஓ நான் போனால் போவியா என்று. அது மாதிரி நான் போனதினாலே நாவரச பெருமானுடைய மனம் வலுவில்லாத வெயிட்டில் சிம்பிளாக அப்படியே தட்டே ஆகிடுச்சு. அவன் தான் கண்ணில் மிதந்த கடல்ல கட்டி போட்டான். யானையை விட்டு இடறச் செய்தான். அமுதில் நஞ்சு கலந்தான். நஞ்சை அமுதாக்கி நனிபள்ளி வீரட்டனாகேன்னு பாடுறேன். செம்பன்பள்ளி பக்கத்தில் நனிபள்ளி. இத்தனை அற்புதங்களையும் செய்திருக்கிறார். அப்போ அவர் ஏழை ஆனதுனால்தான் இதெல்லாம் செய்தார். சில பேர் கொடுத்து, அதாவது எந்தை நற்பூர்ந்தால் இறப்பாக்கு இருந்து மைந்தகம் ஈகை மறுப்பவர் நாட்டியாக ஒரு பாட்டு. அப்போ நிறைய பேருக்கு கொடுத்து அவர் தைப்பூச விழா அந்த விழா இந்த விழான்னு செஞ்சு ஏழை விட்டேன். அவன் பையன் மறப்பானா? மறக்க மாட்டான். மறக்காம செய்வான். கொடுப்பான். எனக்காவது வந்துடும். நல்ல வழியில் இறைச்ச பணமெல்லாம் திரும்ப நமக்கு வந்து சேரும். அந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமா இருக்கும் சார். அதுதான் ஏழை. ஏழை அதாவது இடையாண்மொழி மாறனார் வரலாற்றில் என்ன சொல்றேன், அவருக்கு எல்லாருக்கும் ஏதோ பதம் கொடுத்தார். இவருக்கு வறுமை பதம் கொடுத்தார். இவர் எல்லா அடியாரங்களும் அமுது போட்டாச்சு. ஏதிலும் தருவாரும் இல்லை பொழுதும் ஏகிட்டு இருந்தார் சேர்க்கல. பொழுது போய் வந்தப்பா இப்போ யார் கொடுப்பான்? யாரும் கொடுக்க மாட்டாங்க. வழக்க வச்சு போச்சு. அப்படியே அவர் அந்த தொண்டை இடவிடாமல் செய்கிறார். உடனெல்லாம் வாரி வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ
வறுமைப்பதம் அடைந்தார்னு எழுதுவார் சேர்க்கிறார். அந்த வறுமைப்பதம் என்பதுதான் ஏழை. அதனால் அவர் பாடிய திருத்தாண்டகம் திருவதியில் இருக்கிற மூணாம்பதியத்துக்குரிய திருத்தாண்டகம். அதை நாம் இப்போ கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அப்படி அவர்கள் அப்படிதான் அந்த ஏழையே நான் பண்டு இழந்தவாறே அவர்கள் பாடலை பதிவு செய்கிறார். தன்னை ஏழை என்று சொல்லி உன்னை உயர்ந்தவாறு பேசாமல் இழந்திருக்கிறேன், சமணத்தில் இருக்கும்பொழுது உன்னை நான் மாறுபட்ட செய்திகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியில் வாரி சேர பூசுவோம், அந்த மாதிரிலாம் நான் செஞ்சிருக்கேன், அதனால பெருமானை நீ பொறுத்தருட வேண்டும் அதையும் சொல்லித்தான் அவர்கள் பக்குவம் அடைந்தவருக்கு சைவம் சார்ந்த படை பாடுகிறார். இரவும் பகலும் உன்னை ஏற்றாது இருந்தறியேன், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், சலம் பூடு தூபம் மறந்தறியேன். இந்த பதிகங்களெல்லாம் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தவர்கள் பாடின பாட்டு. அது கவனம் வச்சுக்கணும். ஆனால் தான் திருக்குறள் அறிவுடையார் எல்லாம் உடையார் செல்வத்தை பற்றி பேசல. இந்த அறிவு வேலை செய்ய தொடங்கியதாம் சைவத்துக்கு வந்தவருக்கு நாம சென்றுள்ளார். நுண்ணுணர்வு இன்மை வறுமை அருளுடைமை மண்ணமைத்த பானை பெருஞ்செல்வம் மாவடியார்கள் ஒரு பாட்டு சொல்ல நிறைய விளக்கம். இதெல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் அருமையார் கொடுத்துருக்கிற குறிப்புரைகள். ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த இடத்துல கூப்பிட்டது என்னன்னா அதெல்லாம் படிச்சு அவங்க என்ன கொடுப்பாங்க. இதை படிக்கிறது நம்ம படித்தவர்கள் நாடு இல்லையா, இதை படிக்க வச்சா இல்லையா. இந்த அமைப்பும் இந்த விழா நிகழ்வு குழுவும் சத்குருநாத உருவாமூர்த்தியும் என்னை படிக்க வைத்தார். அப்போ ஏற்கனவே படிக்கலையா சார்? படித்தோம், அறகுறையாக படித்தோம். இப்பவும் இன்னும் முடிச்சாயிட்டான்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்போ ஏதாவது சொல்லணுமே நண்பர்களுக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தால் ஒன்றும் சமாச்சாரமே இல்லை சார், இவ்வளோ நேரம் அவன் கூப்பிட அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. அதுக்காக கட்டார் முன் தோன்றா கழிவுற நான் மணிக்கடிக்க அது ஏழ்மையம். இன்னொன்று கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை ஒன்றை வேந்தல் சொல்கிறார். இதெல்லாம் ஏழ்மைக்குரியவர்கள். இத்தனை கொண்டது நாவரசர் பெருமாள் எப்படி படிச்சிருக்கார்? சுந்தரமூர் சுவாமி மாதிரி சங்கரிக்க படித்தவர் 4 வரலே ஆகுது. திருக்குறள் நிறைய படித்தவர் அப்புறம் இருந்தார். அவர் படிச்சது உள்ள நிறைய சொல்கிறார். இந்த உருவக பாடல்கள் இருக்கிறது திருவொற்றியூர் பாடுவார். அதாவது மனமெனும் தோணி பக்தி பாட்டு தெரியும். நான் எல்லாம் பொருள் சொல்லித்தான் நேரா. அது ஒரு விவசாயத்தை உடம்புல பண்ணுறேன். மெய்மையாம் உழவைச்சி பொய்மையாம் கடையை வாங்கி விருப்பம் வித்தை வித்து அது எத்தனை பெரிய ஞான நூல் ஞான நுட்பம் இதெல்லாம் கொண்டாட. திருவதிக்கு வரும். திருவதியை வேரட்டானம் என்பது அதிகை என்பது தலம், வேரட்டானம் என்பது கூட்டம். திருவதி அதிக அந்த நெடில நதி வருகிறார். எல்லா நதிக்கரைகளுக்கும் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பெருமை உண்டு. இப்போ சென்னைக்கு பீச்சு மெரினா பீச் போனோம்னா 2 ஆற்றுக்குடியை தாங்காத நீங்கள் மெரினா பீச்சுக்கு போக முடியாது. இது நான் சென்னைக்காரங்கள காஞ்சிபுரத்தோம்னா நாங்கள் ஒரு பக்கம் தென்பக்கத்தில் பாலாறு கடந்தால் காஞ்சிபுரம், வடபக்கத்தில் எங்களுக்கு ஆறு இல்லை. அங்கே சென்னை பீச்சுக்கு வரணும்னு சொன்னால் மெரினா பீச் உலகத்தில் 2வது பெரிய அழகான பீச் இல்லையா. அப்புறம் நாங்கள் பிள்ளைகள்லாம் டூர் கூப்பிடுவோம். அதெல்லாம் இப்போ வானண்டா பெருந்தொழியாக முட்டைக்கு. இப்போ பிராட்வேலேருந்து பாரிஸ்லேருந்து போகிறீங்கன்னு வச்சுங்க, நேப்பியர் பூங்காவில் இருக்கிற அந்த பிரிட்ஜாண்ட ஒரு ஆற்றை கடந்தால் நீங்கள் பிரிட்ஜுக்கு போகணும், மெரினா பீச் போகணும். அங்கேருந்து மன்னர் ஹாஸ்பிட்டல் பக்கமாக அடையாளன்னு வரீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆற்றை கடந்தோம். எவ்வளோ அழகு! இப்போ நாசமாக போச்சு அது இருக்கும். அவ்வளோ 2 ஆறை கடந்தவர்கள் தான் ஒரு அழகை காண முடியும். அழகு வந்து சேர்ப்பொழுதே கடலில் கலக்கும் அந்த முகத்வாரமே ஒரு அழகு தான். அப்படி இதெல்லாம் அவர்கள் அதிகரை பார்க்குறேன். அட்ட வீரட்ட தலங்களில் 8 தலங்கள். அதாவது இங்கே திருமணத்தை எரித்த மேன்மையை சொல்வார். திருமணம் என்பது உடலின் திருமணமே என்பார் சைவ சித்தாந்தம். திருமணம் உடையவர்களெல்லாம் யார்? சகலர்கள். அதெல்லாத்தையும் எரிப்பதற்கு திருமணம் எரித்தார் பெருமான் என்பது கதை வேண்டாம் இருக்கலாம். திருவதியில் கோயிலில் போய் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் என்ன நினைத்து வணங்க வேண்டும்? என்னிடத்தில் இருக்கிற திருமணங்களை அகற்ற வேண்டும். ஒரு மலத்தை கழுவுகின்ற தாய்க்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். பல ஹோமில் கொண்டு விட்டுறோம், அது மாதிரி இருக்கணும். நமக்கு 3 மலங்களையும் பெருமான் கழுவுகிறார். ஆனால் தாயின் சால பரிந்து நீ என்றார் மணிவாசகர். பால் இணைந்து ஊட்டும் தாயின் சால பரிந்து பல்வகையான பொருள்கள். இந்த 8 வீரர் திரிபுரத்தை எரித்தது மருதுமலை திருப்பூரை பார்த்தீங்கன்னா முதல் வரியில சொல்றார். திரிபுரத்தை ஒரு நொடியில் எரித்த வீரர் மருதுமலை திருப்புகழ். அப்புறம் திருச்செந்தூர் திருப்புகழ சொல்றார். சூரபத
தன்னுடைய ஆட்சியில் வந்து சொல்லுவார் மேரிதா வாரி அது வாரியார் ரொம்ப ரொம்ப நேரம் பாடுவாங்க. அப்படி திரிபுரத்தை எரித்ததை பற்றி சொல்லாத அருளாளர்களே கிடையாது. அதனால அதிக வீரட்டானத்தினுடைய அடிப்படையே திரிபுரம் எரித்தார்னு சொன்னா திருவாசகத்திலையும் பேசப்படுது. இன்னொரு நுட்பத்தை சொல்ல போறேன். திருவாசகத்தில் கேள்வி பதில் வருது. அவர் எப்படி திரிபுரத்தை எரிச்சாரு? அவர் ஒரு அம்பு நாள் கட்சி ஒரு அம்போட பார்த்தா எரிஞ்சு போயிடும். இது நுட்பம் திருவாசகம். ஞானசம்பந்த பெருமான் எல்லாரும் திருவிழிமேலைக்கு வாங்க. திருவிழிமேலையில அந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற பனுவனுடைய பொக்கிஷம் வேற எங்க நீங்க பார்க்க முடியாது. அல்ல எல்லா எதுக்கும் வீக்கத்தவங்க இல்லை, அதுதான் செய்தி. நமக்கு சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் அப்படி மாணிக்க கற்கள் போல் பதித்து வைத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானும். அப்படி ஒரு நுட்பம் திரிபுரத்தை எடுத்ததை பற்றி ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருவிழிமேல தேவாரத்தில் பதிவு செய்தார். ஒரு மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தோடு காட்ட அந்த ஒரு நுட்பத்தை சொல்றேன். திருவிழிமேல தேவாரத்தில் அது மேகரா குறிஞ்சி பாரிசன் படவார் அந்த பாட்டு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. அதான் 2வது பாட்டில் கண்ணாடியில் உளுந்து விழுந்தந்த நேரம் என்று ஒரு பதிவு செய்கிறார். எடுத்து திருவிழிமேல தேவார பதிகத்தில் அந்த பாட்டில் பாருங்க. 2வது பாடலே வரும். கண்ணாடி மேலே டேபிளில் கண்ணாடி வச்சுருப்போம் ஆஃபீஸில். அதனால ஒரு உளுந்தை வச்சிங்கன்னா அந்த உளுந்து கண்ணாடியில் நிற்காது சீக்கிரம். அப்படியே கவர்மெண்ட் உளுந்து கீழே விழுந்து எவ்வளோ நேரத்தில் விழுந்து சார்? அது ரொம்ப சீக்கிரம் விழுந்து சார். எவ்வளோ நேரம்? அதாவது கடிகாரம் எந்த கடிகாரத்தை வந்து பார்த்துனாலும் சொல்ல முடியாது. அவ்வளோ சன நேரத்தில் கீழே விழுந்து. இது ஞானசம்பந்த பெருமான் இந்த விஞ்ஞானத்தை எப்படி பார்த்து பாருங்க. அவர் தான் முதல்ல உலகத்திலே சென்சஸ் எடுத்தோடு ஞானசம்பந்தம். அப்போ தான் சொல்கிறார் திருவிழிமலையில் 84,100,000 உயிர் வேதங்கள் என்று சொல்கிறார். டிஸ்கவரி சேனலில் திரும்பினா அப்போதான் பார்த்துக்கணும். அதில் எத்தனை விதமான உயிரினங்கள் நம்ம காண கிடைக்காத உயிரினங்களுடைய வடிவங்கள்லாம் பார்க்கணும். அத்தனையும் ஞானசம்பந்த பெருமான் ஞானத்தினாலே பார்த்து இத்தனை ஜீவராசிகள் உலகிலே இருக்கிறது. அந்த ஒவ்வொரு ஜீவனுள்ளவும் பெருமான் ஒன்றாகவும் உடலாகவும் வேறாகவும் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த சைவ சித்தாந்தம் உணர்ந்ததெல்லாம் திருவிழிமேல உபயோகிச்சிருக்கோம். இப்போ இங்கே வரேன். இந்த உளுந்து உருண்டன கண்ணாடி அந்த சன நேரத்தில் ஒரு திரிபுரத்தை எடுத்து விட்டார் என்று ஞானசம்பந்தர் பதிவு செய்தார். இந்த அப்பரசாமி திருமதியில் திரிபுரம் எரித்ததை திருவாசகத்தில் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து ஏழையும் நாம் பண்டு இழந்தவாறே என்று சொல்லுகிற அந்த தன்மையை இப்போ நம்ம காண இருக்கிறோம். ஏழை திருத்தாண்டகத்தை 10 கொஞ்சம் விளக்கிட்டு நிறைவு பண்ண போகிறேன். ஏன்னா அதில் இருக்கிற செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற திருத்தாண்டம் 15 வகையான திருத்தாண்டங்கள் இருந்தாலும் 15க்கு ஒரு 5 நிமிஷம் சொன்னால் கூட 75 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆச்சு? அது ஆகாது. 1.5 மணி நேரம் வேணும். அதனால் இந்த ஏழை திருத்தாண்டகத்தில் 6ஆம் திருமுறையில் இருக்கிற இந்த திருவதிகளுடைய செய்தியை நாம் அறிவிப்போம். தொங்கலாமை முதல் பாட்டு. அதாவது வெறினா வாசனைன்னா வாசனா திரவியங்க திரவம்னா பரவி இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த பகுதியே வாசனையாக இருக்கு. என்ன வாசனை? மனவாசனை அற்றதுன்னு ஆகுது. மனவாசனை நீங்கி கமல வாசனையாக நம்ம எல்லாம் இருக்கின்ற இடமா அந்த திருவதிகை இடம். அங்கே போனீங்கன்னா நீ என்ன நினைக்கணும்னு சொல்லி விட்டுல. பெருமான் திரிபுரத்தை இருக்கிற கதையை மட்டும் கேட்டுவிட்டார். என்னுடைய இருக்கிற திருமணங்களை நீக்குவதற்கு வழி கொடுப்பார். என்னுடைய சூழ்நிலை நீக்கிய பெருமானிகள் இவரிடத்திலே நாம் வேண்டுவதெல்லாம் நம்முடைய அழுக்குகளை அகற்றுவதற்கு வேண்டிய விண்ணப்பமாக இது வைக்க வேண்டும். கூறுபட்ட தொங்கலானை வீரட்டத்தானை அவருடைய கணக்க லட்சணங்களை எல்லாம் சொல்றார். ஆங்காங்கே ஒவ்வொரு பாடல்களில் சொருப லட்சணத்தில் சொருபன்னா இயற்கை லட்சணம். பெருமான் இறங்கி வந்த தன்மைகளெல்லாம் கடத்த லட்சணம் அவர் சொல்கிறார். கூவுள நெல் நல்லானை வீரட்டத்தானை வெள்ளேற்றினானை பொரியரவினானை புள்ளூந்தியானை பொன்னிறத்தினானை புகழ்தக்கானை அகிலத்தறிய சீரம்
தப்பு எழுத்துக்களை எல்லாம் அவன் சரவ துணி பண்ற சேவகனாக வந்து எடுத்துடுவான். சவுகாரம் போட்டு துணி எடுக்கிற மாதிரி உங்களது அருள் ஞானத்தினாலே, தீட்சியினாலே, பாப்பினாலே உங்களுடைய அஞ்ஞானங்களை எல்லாம் போக்கி விஞ்ஞான உணர்வை தருவான். இது திருமணத்தை எரிந்து நடக்கக்கூடிய இலக்கணம் என்று அப்பர் பெருமான் சொல்கிறார். அடுத்த பாடல்ல வில்வட்டம் காய்ந்தான் தன்னை, வில்வட்டம் சொன்னா கரும்பு வில்லுன்னு மன்மதனை எல்லாம் சேர்ந்து போய் பெருமானை எழுப்பு. அவர் ரொம்ப நிஷ்டையிலே இருக்க, அவர் யோக வடிவத்தில் இருக்க. இப்படியே இருந்தால் உலகம் திருவாசகத்தில் சொன்னார், தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்திரனே எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்க, எல்லாரையும் யோகிக்கிறார்கள். அப்போ போகம் நிறைந்த தன்மை இல்லாமல் போய்விடும் இல்லையா? ஆகையினாலே உலக மக்கள் எல்லாம் இன்ப துன்ப வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியவர்கள். உயிர்களை மாற்றி அமைப்பதற்காக பெருமான் மீளவும் எழுந்துவிட வேண்டும். ஆனால் அவர் எழுப்புறதுக்கு ஒருத்தர் அனுப்புறாங்க, மன்மதன் அனுப்புறாங்க. அவர் கரும்பு வில்லுடையவர். போனாரு எழுப்ப ஆரம்பிச்சார். ஒரு நெற்றி கண்டால் பார்த்தா தீங்கி வைத்தார். அவருடைய மனைவி யார்? ரதி தேவி. ரொம்ப அங்கலாய்த்து அழுகிறாள். என் கணவன் பிற நன்மைக்காக வந்தவரை நீங்கள் நீ பட்பமாக்கிட்டீங்களே, என் எரி என்ன ஆகும்? அப்புறம் அவரே சாப்பிட்டு உபயோஜனம் கொடுக்குறாரு. செய்தி தெரிஞ்சது. இதை திருநோய்க்கு என்ற கோயிலில் போனீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு மேற்கால ஒரு 4 பேர் அந்த மன்மதனும் பெருமானும் அந்த அம்பு விட்ட காட்சி சுதை ஓவியமாக சுதைகளாக இருக்கும். அதாவது நல்ல அருமையான தெரிசிப்பார் அந்த பாடல். ஐயாத மனத்தினரை நைவிப்பார் இத்தெருவழிய ஐயாதி உலா போன்ற அன்பு முதல் என்று வரை அந்த பாடல் பெற்ற திருசிப்பாத்தலார் திரையோக்கின்றது. அப்போ வெள்ளிக்குன்றென்ற விடையான் தன்னை வில்லாளன் வல்விட்டம் காய்ந்தான் தன்னை. வல்விட்டம்னா கரும்பு. அவனை காய்ந்தான். எதற்கு காய்ந்தான் என்றால் தன்னுடைய வடிவத்தை மாற்றி இவன் கலைக்க வந்தான் என்பதற்காக இல்லை. இவன் நான் தான் எழுப்ப தகுதியானவன் வந்தான் பாரு. ஆனால் அவருக்கு இருந்தேன் அப்பேற்பட்ட அந்த வில் சிலைனா வில், சிலைனா வில்லுன்னு சிலை வளைத்தான், வில்லை வளைத்தான். அப்ப பெருமாள் என்ன செய்யறாங்கன்னா, எங்கே அகங்காரம் ஓங்கி நின்று நிற்கிறதோ அந்த அகங்காரம் அமமகாரத்தை அடக்குகிறான். அதற்குரியவன் விரட்டான பெருமான் என்று சொல்லி தன்னை புள்ளிவரி நாகம் பூண்டானை தன்னை பொன்விதிர்ந்த அன்னை சடையான் தன்னை வள்ளி வளைத்தோன் முதல்வன் தன்னை வாராத உலகம் எல்லாம். அங்கதான் மைய செய்தி இந்த பாடல. ஏழைத்திருத்தாண்டத்தில் முக்கியமான திருப்ப 2வது பாடல திருவண்ணி பதிகத்தில் இருந்த 2வது பாடல் வீட்டில் போய் படிங்க. அதில் 3வது வரியில 4வது வரியில சொல்வார், வாரா உலக உல வல்லான் தன்னை மீண்டும் வாராய் பிறவி என்பார் வள்ளுவர் பெருமை. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாரானே கள்ள புலப்புறப்பை கட்டடிக்க வல்லானே சிவபுராணத்தில் மணிவாசக பெருமான் சொல்கிறார். அப்போ மீட்டிங் இந்த எல்லாமே வராதுன்னா, அப்போ வராது எல்லாமே யார் அருள முடியும் என்று சொன்னால் விரட்டான பெருமான் அருள்வான். அதை இந்த திருத்தாண்டகத்தில் பதிவு செய்கிறார். அது ஒரு பெரிய திருக்குறளை சொல்வார். மீண்டும் வாரா வழியருள் புரிவான் கீர்த்தி திருவகவல்ல. 117வது வரியில அந்த பொருள் வருகிறது. கீர்த்தி திருவகவல்ல திருவாசகத்தில் மீண்டும் வாரா வழி அருள் புரிபவன் என்று கீர்த்தி திருவகவல்ல பேசுவார். மற்றீண்டு வாரா நெறி என்று குறள் 356வது திருக்குறள்ல இந்த செய்தி அப்படியே இருக்குது. அதனால தான் திருக்குறளை நிரம்ப படித்திருக்கிறார். நிறைய பழமொழி சொல்வார். அதாவது கடலாமையும் கூவலாமையும் கண்டு என்பர். 2 ஆமையை சந்திச்சுதான். கடலாமை கூவல்னா கடல்னு அர்த்தம். கூவலாமை பார்க்க வந்துருக்கு. இது வந்தோடனே வாங்க வாங்க கடலாமையை உட்காந்து இது இங்கே என்னப்பா ரொம்ப சின்ன இடத்துல குடும்பம் இருந்த ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் விட்டு தனி பங்களா வில்லா ஹவுஸ் வாங்குறது தானே பாய் சும்மா இருந்தா எத்தனை பேர் பேசுகிறோம். அந்த மாதிரி இந்த கிணத்தாமை வந்த கடலாமையே கேள்வி, நீ பெரிய ஆளா? ஓ சரி உட்கார். எவ்வளோ பெருசு இருக்குங்க? இந்த கடல் பெருசு கூட இருக்குமா? இந்த நாம இப்படி எதிரி வச்சு காமிக்கலாம். இவ்வளோ தூரம் தாண்டி கூட எல்லாம் இருக்குமா? ஆரம்பம் முடிவு நீ இருக்கிற வசிக்கிற கடல் கணத்துக்குள்ள இது இடங்க. ஒரு கை விட்டு எடுத்து கங்காட இவ்வளோ பெருசுமான்னு கேட்டா ஏன்னா மண்டையில் என்ன இருக்குதா ஏன்டா? அந்த மாதிரி இந்த கூவலாமையாகி கடற்றாமை வந்த கடலாமையை பார்த்து கேட்டு ஒரு ஜம்ப் பண்ணி காமிச்சு இவ்வளோ தூரம் இருக்குமா நீ வசிக்கிற இடம் கடல்ல? அந்த சர்வ முட்டாள் இவ்வளோலாம் கிடையாது.
உங்க சொல்லிட்டே அவங்க சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. ஈனனுக்கு உரைத்திடல் இடறது ஆகுமே, ஆனால் அவங்க சொல்ல முடியாது. அது மாதிரி ஓமைகள்லாம் சொல்லுங்க. அது மாதிரி கரும்பு சாறு முடிகிறது நல்லா பாடி காமிச்சார். கரும்பு ஆவையில் இட்ட கரும்பன சாறு பிழிந்து. அப்போ என்ன அர்த்தம்னா ஆன்மாவுடைய எசன்ஸ் அது எங்கே போய் சேரணும்னா பெருமாளுக்கு போய் சேரணும். அதுக்காக அப்படி ஓமை காட்டுவார். நிரம்ப ஓமை அதை மெய்மையாக உழவை செய்து அதாவது நம்ம உடம்புக்காக சொல்கிறேன். அது மாதிரி நீர்நீர் விளக்குற ஒரு பாட்டு, அதாவது கல்வி இளமையிலேயே படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடல் உண்டு. அதாவது முதல்வரி கவனம் சரி இருந்தான். வில்வட்டம் காய்ந்தான் என்பதை விட வாரா உலக அருள வல்லான் தன்னை எழுதிவிடு பிச்சை ஏற்பான். அவன் ஊர்வரும் பிச்சை ஏற்றான். என்னன்னு கேட்டா என்ன பிச்சை எடுக்கிறான்னு ஒரு தத்துவத்தை மாற்றுற. நாமெல்லாம் போற இரவு பிச்சை ராத்திரி 2 இட்லி நிகழ்ச்சி முடிஞ்சா 2 இட்லி இருந்தால் போதும் நான் இருப்பேன். 2 ரவா தோசை, 2 பரோட்டா, 2 இடியாப்பம், 4 சப்பாத்தி இவ்வளவு பண்ணான்னு வச்சா அப்பா என் வயிற்றுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் சாப்பிட நாங்கள் காஞ்சிபுரம் போனோம். நாள் நாளை காலத்தில் எழுந்து என் வேலையை பார்க்கணும்ல. இந்த ஆகாரத்தில் எனக்கு ஏற்காதுன்னு இந்த வயசுல நான் நினைக்கணும். அதான் நியாயமான உங்கள் உடம்புக்கும் அதுக்கும் பொருந்தின அறிவு. இதில் எல்லாத்தையும் வையா சாப்பிடுவது போய் மீதி மூடி எடுத்து போனோம்னா எப்போ கொண்டதாக. அது மாதிரி இங்கே சொல்கிறாரு பாருங்க, எழுகவிடு பிச்சை எழுனா இருட்டு நேரம்னா எழுகளின் தீமை அவர் போனை ஈசனை வழிபாடு செய்வாள் மாற்றிவிடும். அப்போ இலப்பன் இருப்பான். சென்னையில் எல் பட்டா இரவுன்னா சூரியன், எல்னா சூரியன், எல் படுன்னா சூரியன் மறைக்கப்படுது. இப்போ இரவு நேரத்தில் பிச்சைக்கு போகிறார் பெருமாள். அப்போ எது போட்டாலும் தெரியாது. ஆனால் அது வாரியார் சாமி சொல்லுவார், நேற்று இருந்துல எட்டன் போட்டு இருந்து காலையில் வந்தால் நான் போடாது, இப்போ போட்டால் தெரியாது. இப்போ வர பிச்சைக்காரன் எல்லாம் தெரியும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு வானம் எடுக்கணும். அதனால் பெருமாள் பிச்சாளர் வேடமாக போகிறேன். அவனா சோதனை நான் போகிறேன். உலகம் முழுமைக்கும் கண்ணுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் பெருமாள் அருள்பாலிக்கிற பெரிய வல்லமை உடையவன் அல்லவா. அவங்க ஏன் பிச்சை எடுக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற தெருதோறும் திரிந்து இருந்து இந்த மும்மலங்கள் சொன்னவன் உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்கள் அழு துணி வாங்குறதுன்னு ஒரு போவான். தூக்கி போன துணி வாங்குறோம். எங்கள் தெருவுக்கு வேட்டோடு தூக்கி துணி தைக்கிற ஒரு டெய்லர் அந்த மொபைலாக வருது. அப்படியே சைக்கிள்லேயே ஒரு சைக்கிள் அதனால் வர எதுனா கீழ் போதெல்லாம் கொடுத்தேன். அப்போ அது வர்ற மாதிரி பெருமாள் வருகிறார். வந்தவர் எதை வாங்குறாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தெல்லாம் இதில் போடுவோம். உங்கள் பிச்சை பார்க்க மெஞ்ஞானத்தை நான் வந்து கொடுக்குறேன். அதுதான் பிச்சாடனர் வேடத்தில் பெருமாள் ஒவ்வொரு விழா கோலங்களிலே இதெல்லாம் தத்துவமாகவும் ஆகமத்திலே சொன்ன நிலைப்படி இதெல்லாம் அமைத்து கொடுக்குறேன். கோயிலில் திருவிழா நடக்குதுன்னா நம் இல்லங்கள் தோறும் எழுந்தவருடைய பெருமாள் நம்முடைய வினை பயன்களை எல்லாம் மாற்றி அமைப்பதற்காக வருகிறார். கோயிலே வன்மையான சூழ்நிலை இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. உடல் ரீதியாக இருப்பான், மன ரீதியாக இருப்பான், வேலை நிர்பந்தங்கள். கோயிலில் போய் மழையோட வர மாட்டான். அவங்கெல்லாம் பெருமாள் வீதியோடு எழுந்தபடி தன்னுடைய கோலக்காட்சி நல்லா சேர்க்கிறார். பெருமாள் உலகத்தில் மஞ்சளா பிறந்தவருக்கு 2 பயனை சொல்வார். ஒன்று அடியார் பெருமக்களுக்கு அன்னமிடுதல், இன்னொன்று பெருமாளுடைய நல்விழா பொலிவு கண்டார்கள். இது 2 தான் சைவர்களாகி உலக அத்தனை மக்களுக்கும் பெருமை இருந்தார்கள். மண்ணில் பிறந்தால் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலாதம் அடியாதமை அமுது செய்தித்தல் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். இந்த 2 பாயிண்ட் தான் அந்த தேவை. வந்த அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது, பெசியார் வைக்கும். இன்னொரு வேலை என்னன்னா பெருமாளுடைய விழா போகிறது என்ன போலக்காய் கற்பகமானும் கபாலீஸ்வரர் எழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த போலத்தை அப்படியே வாங்கி மனசில் பிம்பத்தை ஏற்றி அப்படி மனசை கண்ணை முன்னா அந்த பிம்பம் மனக்கண் முன் வந்து இதைதான் விழா சேர்க்கிறார். இந்த 2 தான் வேணும்னு அனைவரும் சொல்கிறார். பிச்சையப்பான் போது ஒரு வாசம் அவனிடத்துல நீ என்ன தப்பு வந்தா வீதி விழா வருகிற பெருமாள் பெருமானே நீ பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சு இந்த விழாவை காணும் பேர் கிடைச்சு என்னட்டு இருக்கிற அறியாமையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன், எனக்கு நல்ல ஞானத்தை என்று கேட்பது போல் நம்முடைய சிந்தனை அமைய வேண்டும். முந்தி உலகம் படைத்தான் தன்னை முதலாயம் நிறைய பாடினாங்க. முன்னே தோன்றை முளைத்தான் மதுரை திருத்தாள் முன்னவன்கான். அதாவது உலகத்தால் தோன்றுவதற்கு முன்னே நீ தோன்றிய நான் திருவாரூர் பாடல்கள் இப்படி
இந்த விழாவுக்கு யாரும் முதல்ல வந்துருப்பாங்க, கங்காள வைக்கிற ரோடு முதல்ல வந்து கடைசியாக வந்து சாப்பாடு எடுத்து போடுறது. அப்போல்லாம் என் பெரியப்பா நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க. நான் வாரியார் சாமி வந்தால் பால் காய்ச்சி பூஜை வைக்கணும் எங்கள் வீட்டில். அப்போ கடைசியில் இந்த பூஜை அவர் எப்படா சொற்பொழி முடிக்க போகிறார், பூஜா எடுத்துட்டு உள்ளுக்கு போனோமே இப்படி உட்காந்துருப்பேன். அப்போ கேட்ட ஞானத்தில் ஏதாவது ஒரு பதிலாக இல்லை. பூஜா தூக்கினாலும் நல்ல பொருள் தூக்கியிருந்தா தப்பு. அதனால் ஒரு ஞான வரிகளாவது நமக்கு கிடைச்சது இல்லை. அப்போ கடைசி வரையும் இருக்கணும். அவர் எழுந்திரிச்சு போகிற வரையும் அந்த பூஜாவை எடுக்கிறதுக்கு கூட இடையில எடுக்கக்கூடாது, பண்பு இல்லை. இப்போ ஜம்பாட்டு வந்து எடுக்கலாமா? அவர் எடுக்கக்கூடாது இல்லையா? அது மாதிரி பெருமாள் எப்போ வந்தார்? நான் எல்லாருக்கும் முன்னே வந்துட்டேன். எப்போ போவார்னா நம்மளாம் அனுப்பிச்சு தான் போதும். அதனால் மகாசிந்தார காலத்துலேயும் சும்மா அப்போ கொஞ்சம் ஓய்வாக இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு? திருவிளையார் புராணத்தில் அதோட பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தன்னுடைய நாடக நூலில் எழுதுகிறார். திருவாசகத்தை பெருமான் மகாசிங்கார காலத்தில் அதை வச்சுட்டு தான் படிச்சுருந்தார். தனியாக எல்லாரும் விட்டு போனாங்க. நான் முன்னே வீடுனா டிவி பார்க்க மாட்டேன், ஐயா பாட்டை போட்டு கேட்டு உட்காந்து. அது மாதிரி பெருமான் என்ன பண்ணுறாருன்னா மகாசிங்கார காலத்தில் திருவாசகத்தை படிச்சுன்னு தனியாக உட்காந்து. இது யார் என்னன்னா மனிதர் வீட்டில் டிவி திருப்பிட்டு எல்லா படங்களையும் பார்ப்போம். அது நான் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆகையினால பெருமான் செய்கிற வேலை எது என்று சொன்னால் அவருடைய தனிநிலையை ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிட்டார். அவன் முதல் சுந்தரமே அதான் சொல்லி தருகிறது. அவன் அவள் அது மூவினமையும் தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்து உலகாம். அப்ப தோன்றிய திதியாகிய அந்த பொருள் விடவும் அழிய போகிறது. எல்லாம் கண்ணுக்கு என்னென்ன பொருள் தெரிகிறதோ எல்லாம் தோன்றி ஆச்சு, ஆனால் அழிய போகுது. இப்போ யாரும் கோச்சுக்கூடாது. இந்த மயக்கு ஒரு நாளைக்கு கட்டுப்படும், என் கடிகாரம் கட்டுப்படும், மயக்கு கட்டும், என் சட்டை நெஞ்சு பாழாக போயிடும், இந்த செல்லு இப்போ பாழாக இருக்குது போயிடும். பசங்க என்னடா பல்லு தேய்ச்சான்னு கேட்டா இது தாத்தா இன்னும் செல்லையே தேய்க்கல நான் அப்படின்னு. அப்போ எல்லாம் எங்கே ஊறி போயிருக்குன்னு. அதனால் எல்லாம் ஒடுங்கினாலும் பெருமாள் மட்டும் தன்னிலையாக இருக்கிறார். அவன் இருக்கும்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால் திருவாசகம் படிக்கிறார். அதை திருவிழார் புராணத்திலேயும் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மனோன்மிய நூலிலேயும் பதிவு செய்திருக்கிறார். இது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அப்புறம் மந்திரமும் மறைப்பொருளும் ஆனந்தனை மதியமும் ஞாயிறும் காக்குந்தி இந்த பஞ்சபூதங்களை சொல்லி அந்தரமும் மலைக்கடமும் ஆனந்தனை. அந்த அந்தரம் என்பது எதுன்னா நமக்கு இருக்கிற ஆதாரம். இந்த ஆதாரம் எது என்று சொன்னால் திரோதான சக்தியின் சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். திரோதானம் எவ்வளோ அவசியங்கிறத அவர் தான் சொல்லி தருவார். மறைப்பு சக்தி, மறைப்பாற்றலை கொடுத்து பழையவெல்லாம் இப்போ என் தாத்தா செத்து போது நான் நினைச்சிட்டு உட்காந்துன்னா இன்னைக்கு காஞ்சிபுரம் நிகழ்ச்சி வர முடியுமா? காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு வர முடியுமா? ஏன் வரல? எங்கள் தாத்தா 40 வருஷம் முன்னே செத்துட்டா இருக்கேன், ரொம்ப கவலையாக இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நான் பைத்தியமாக இருக்குது. இந்த காலம் எப்படின்னா இன்னுமா மறக்கல இருக்கு அப்படின்னு கேட்போம். மறைக்கிற ஆட்கள் எவ்வளோ அவசியமும் பாருங்க. காலையில் சாப்பிட்டது இப்போ எனக்கு நினைவில்லை, அது மறந்து போகும். திரோதான். அப்போ நம்மகிட்ட இருக்கிற அழுக்குகளையும் அஞ்ஞான பூர்வீகங்களையும் மறைப்பதற்கு வேறு ஆட்களை பெருமான் தருகிறார். அதை தான் இந்த பாடலில் சொல்கிறார். மந்திரமும் மறைப்பொருளும் ஆனால் திரோதான சக்தியாக பெருமாட்டியை கொண்டு நமக்கு நிகழ்த்துகிறார். திருவருட்பயனில் ஒரு வரி உண்டு. நாமெல்லாம் நம்ம கையால் தான் எல்லா வேலையும் செய்கிறோம், செல்ல மாட்டோம், நகர் போடுறோம். பெருமான் எப்படி செய்கிறாரா? நங்கையால் செய்கிறார். நாம் நம் கையால் செய்வது போல் பெருமான் நங்கையால் செய்கிறார். நங்கையை கொண்டு நமக்கு நகர்த்துகிறார். இதைதான் இங்கே சொல்கிறார். மறைப்பொருளும் ஆனால் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் தீயும் அந்தரமும் அலைகடலும் ஆனான் தன்னை. இந்த அந்தரம் என்பதுதான் ஆதாரம். நிராதாரத்தில் நிற்கிற அவர் நம்ம எல்லாம் ஆதாரத்திலிருந்து கழற்றி நிராதாரத்தில் இதே திருவுருப்பையிலே சொல்றார். ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு சொன்னால் அது எதிராக ஆதாரம் கேள்வி பேராசிரியர் வகுப்பில் அந்த விட்டத்தில் இருக்கிற ஊக்கு இந்த ஃபேன் எதில் மாட்டிக்கிறாங்க, அந்த ஊக்கலாம் கூட மாட்டிக்கிறாங்க. ஃபேனுக்கு எது ஆதாரம்னா யூக்கலாம் பண்ணுவோம். ரைட்டா சார்? யாராவது தெரியாது ரைட்டுனா சொல்லுவோம். கணேஷ் சார் சொல்லக்கூடாது, அவருக்கு சர்வீஸ் தான் தெரியும். ஆகினால இந்த ஃபேன் அங்கிருந்து அந்த ஊக்கிலிருந்து கட்டாக இருந்தால் எங்கே விடும்? தரையில் விடும். ஆடும் ஊசலுக்கு தாங்குவது தரையே இல்லை திருவள்ளுவை. அப்போ எல்லாவற்றிற்கும் ஆதாரம் எது என்று சொன்னால் தரைதான் ஆதாரம். அதுபோல அந்த பெருமான் நிராதார நிலையிலே நம்ம எல்லாம் மாற்றுவதற்குரியவர் யார் என்றால்
வலிமை புரிந்திய அவரிடத்திலே வலிமையற்றவர்களெல்லாம் சேர்ந்து விட்டால் தன்பால் இருந்து வலிமையை தருகிறான். அதை இங்கு பதிவிடுகிறார். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கணும். அதில் மருதுமல திருக்குறள் சொன்ன திரிபுர மதனை ஒரு நொடி அதனில் எரி செய்தவருடைய சிவன் பாகே சினமுடைய அசுரர் மனமது பெறுவர் மயிலர் முடிகி பிடிக்கும் என்று திரிபுரத்தை இருந்து மருதுமல திருக்குறளை பாடு. அதை இங்கே கொண்டாந்து சேர்க்கிறேன். இந்த குண்டாக்கினார்னு ஒரு செய்தி சொல்கிறேன். அதை சொன்னால் நேரம் ஆகும். நீங்கள்லாம் வீட்டில் போய் இந்த திருவதி திருத்தாண்டகத்தை ஏழை திருத்தாண்டகத்தை மட்டும் நம்மளாம் ஏழை தானே, யார் இடத்துல ஏழை? பணக்காரன் நோக்கும்போது நம்ம ஏழைன்னு சொல்றது அது பெரிய இலக்கணமே இல்லை. பெருமானிடத்தில் ஏழை. ஏன்னா அவன்கிட்ட நிறைந்த பூரண செல்வன் அவன் தான், பூரணமானவன் அவன் தான். நம்மெல்லாம் குறைவடி உடையவர்கள் தானே, நிறைவுடையவர் அவன் தானே. நிறைவுடையால் குற்றம் ஓராயின. ஆனால் நிறைவுடைய பெருமானிடத்தில் யார்கிட்ட நிரம்புறதோ அவன் தான் கேட்க முடியாது. என் ஜோக்கில் 10 ரூபா தான் இருக்குன்னா சர்வநாதன் அவர் கடன் கேட்க மாட்டார். கேட்குற ஒரு 20 ரூபா இருந்தால் கொடுங்க சார் அவசரமான, என்கிட்ட 10 ரூபா தான் சார். அப்போ நீ நாய்க்கு வேணுமா? அப்போ பெருமாள் எல்லா வகையிலும் பூரணமாக நிறைந்த தன்மையுடையவனாக இருப்பதனாலே அவன் நிறைவுடையவன். அவனிடத்திலே கேட்பது தான் நமக்கு அள்ளித்தருகிறது ஆற்றலுடையவன். அதை இந்த திருத்தாண்டகத்தில் ஆவேற்க வல்ல சடையான் தன்னை அஞ்சனம் போடும் சொல்லி தானே நிம்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏழேற்க வேறுமா வல்லான் தன்னை ஏழையெல்லாம் பாடி இணைந்தவாறே என்று ஏழை திருத்தாண்டகத்திலே எண்ணிலாத செய்திகளை பதிவு செய்து கொண்டே போகிறார். இன்னும் ஏராளமான செய்திகள் எல்லாவற்றையும் எங்கள் வஜ்ரமுலர் சித்தாந்த ஞானபானு அவரிடத்துல நான் கணக்கு பிடிச்சிருக்கேன். அவர் கணக்கு வந்து இங்கிலீஷில் ரூபாய். சித்தாந்தத்தில் 2 ஸ்காலர் அருணையுடைய இருந்தார். வஜ்ரம் அவங்க சொல்லாத நாங்கள் இந்த மேடையில் அவங்கெல்லாம் சொல்லி அந்த ஞான பொக்கிஷங்கள்லாம் கடல் கடந்து கிடக்கிற பெரிய ஞானஸ்தர்களெல்லாம் போட்டுக்கின்ற சைவ புண்ணிய கண்கள் 2. எப்படி அப்புறம் ஞான சம்பந்த பெருமானும் சேர்க்கிறார் சைவ புண்ணிய கண்கள் என்று சொல்வாரோ அவர் காஞ்சிபுரத்துக்கு அவர் சொல்லி தருவார். நீங்கள் 1 மணி நேரம் பேசணும்னா 3 மணி நேரம் உட்கார்ந்து குறிப்பிடணும். அப்போ தான் உங்கள் கோஷு 1 மணி நேரம் பேசுறது வேண்டிய சரக்கு 2 மணி நேரம் பேசணும். இது கொஞ்ச நாளைக்கு இப்படி வரணும். குறிப்பு இல்லாமல் பேசுறது வரணும்னா நான் கொஞ்ச நாளைக்கு அறப்படல் எங்களுக்கு ஒரு நண்பர் கற்றுக்கிட்டார். தினம் அறப்படல் அடிக்கிறதுக்கு கூட்டு சீட்டை பிடிச்சி என்ன முடியாதுன்னா நான் என்னையும் சைக்கிளே ஆகும். அதனால் அப்புறம் ஒரு விட்டுட்டேன். அப்புறம் நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். அது மாதிரினா எல்லா செயல்களும் அனிச்சை செயலாக மாறுவதற்கு அருள்கின்ற பெருமானே இந்த ஏழை திருத்தாண்டகத்தில் சொன்ன செய்திகளை எல்லாம் நமக்கு பெரும் பொக்கிஷமாக அமைத்திருக்கிறது என்பதை சொல்லியும் இன்னும் பல திருத்தாண்டங்கள் 15 திருத்தாண்டகத்தையும் சிந்திக்கணும். அப்போ 15 மணி நேரம் இருந்தால் கூட ஆகாது. இது ஒவ்வொரு திருத்தாண்டகமாக சொல்லணும்னா நாங்கள் இப்போ தான் சிவஞான மாபாடி இந்த எங்கள் அறக்கட்டளையில் அது முழுமையை சிந்திப்பதற்கு பேராசிரியர் பலராவாய் ஐயா அவர்களையும் நமது கோவை சண்முக ஐயா அவர்களையும் நியமிச்சிருக்கோம். 24 ஆண்டாக நடத்துகிறோம். அது தொடர்ந்து போனோம். திருவள்ளுவர் கை கொடுக்கணும். அதெல்லாம் பணம் யாத்திரை பணம் இருக்குது. அதை வச்சு நான் பண்ணி செலவு பண்ணுவோம். இது யாரும் எல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கறதே இல்லை. ஆகினால இந்த ஞானங்களை அனுபவிக்க வேண்டும், இதையெல்லாம் திக்க வேண்டும். இந்த வாழ்நாட்டில் நமக்கு இதெல்லாம் புகழ்ந்து எத்தனை நூல்கள் ஞான நூல்கள் இத்தனையும் படிக்கணும்னா நமக்கு யார் படித்து தேர்றது. ஆனால் தான் 40வது அதிகாரம் திரும்ப வரேன் படியினர், 40வது அதிகாரம் கல்லாமையினர், 42வது அதிகாரத்தை கையில் முடிச்சு கேள்வியினர். கேட்கிற ஞானத்தை நாமெல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுபோல நல்ல கலன்களை அமைத்து அருமையாக இந்த ஞான வேள்வியை முறையெல்லாம் கேட்கின்ற பெரிய பேருடையவர்களாக மாற்றிய இந்த அருமை அமைப்புக்கும் எனது இனிய அன்பு எழுதகை என்ன சொன்னாலும் தரும் அப்படிப்பட்ட திருவாசல் சென்னாவலர் அவருடைய அன்பு பிணைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இருந்து கேட்டு சிறப்பித்த உங்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். மேன்மை பொருந்திய தவச்சீலர்களே, இன்றைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குரு பூஜை. இந்த நல்ல நாளிலே அப்பர் சுவாமி அருளி செய்த 6ஆம் திருமுறை ஏழை திருத்தாண்டம் என்பது ஒரு வருடம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பொருள் நிறைந்த தேவார பதிகம். அதை தனக்கே உரிய கைவந்த கலையாக, ஏன்னா மாணவர்களுக்கு பாடம் எடுத்து பெரிய புக்கை ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கெல்லாம் 1 மணி நேரத்தில் மிகவும் அழகாக இந்த ஏழை திருத்தாண்டகத்தினுடைய
பொருள்களை மிகவும் எளிதாக்கி நம்முடைய தந்தவர் நம்முடைய பேராசிரியர் பெருமானார் சைவப்பணி ஆற்றிக் கொண்டிருக்க அவருக்கறிஞர் அவரே என்று சொல்லி இந்த நல்ல தருணத்திலே நமக்கெல்லாம் வேண்டுகோளுக்கு இணங்கி எழுந்தருளி இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த ஐயா அவர்களுக்கு திருக்கோயிலுடைய இணையாணையுடைய சார்பாகவும் அக்கார் சார்பாகவும் இருந்து கேட்ட உங்களுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி குறித்தாக்கி நாளைய தினம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையில் தேவார பணுவல்களை இசையடங்காக நிகழ்த்த மயிலாடுதுறை சிவகுமார் அவர்களும் அவருடைய மாணவராகிய மாணிக்கவாசனம் அவர்களுடைய இருவரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தர விளைந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சொற்பொழிவு அரங்கத்தை செந்தமிழ் அரசு ஞானாசிரியர் ஞானத்திரள் என்ற நூலின் ஆசிரியர் உயர்திருவாளர் கே சிவகுமார் ஐயா அவர்கள் வருகை தர அந்த நிகழ்ச்சிக்கும் அடியார்கள் பெருந்திரளாக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்து எங்களையும் ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவரவர் வழி அவரவர் வினைவழி அவரவர் வந்தார் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவருக்கும் உதவினர் எவருக்கும் உதவினர் அவரவர் உணர்வது தமிழ் உணர்வது இந்த குருஞான சம்பந்தருடைய சிந்தனையோடு இந்த நல்ல நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.